ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் அஸ்ட்ரோ KS ஐயங்கார் மற்றும் டாக்டர் ஹரிஹர சர்மா அவர்களும் மாத பலன், அதாவது விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதத்தினுடைய பலனை பற்றி சொல்ல வந்திருக்கோம். விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் அப்படின்றது 17/11/2025 15/12/2025 வரலும் உண்டான நாட்கள். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நவம்பர் டிசம்பர் அதாகப்பட்டது கார்த்திகை மார்கழி தை வந்தாலே மக்களுக்கு பயம் கலந்த பதட்டம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்றில் கண்டம்பாங்க. இந்த நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் கார்த்திகை மாதம் வந்தாலே பாதி பேருக்கு தண்ணியில் கண்டம் இருக்குது அப்படிம்பாங்க. அதுவும் பார்த்தோம்னா நம்மளுடைய சென்னை மாநகரை பொறுத்தளவுக்கு தண்ணீரில் முழுகக்கூடிய மாதம் அப்படின்றது நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம். அப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு பக்கம் குளிர், ஒரு பக்கம் மழை, பூச்சி போட்டு தொந்தரவுகள் அத்தனையும் கடந்து தான் நம்ம இந்த கார்த்திகை மாதத்தை கடந்து போக போகிறோம். இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா சனி வக்ர நிவர்த்தியாளர், அதனால் ஆண் சனி கும்ப சனி ஆட்சி பெற்ற சனி ஆகுது. அதே மாதிரி செவ்வாயும் ஆட்சி பெற்று போயிருக்கு. அதனால் சனி செவ்வாய் பார்வை ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்காது. பொதுவாகவே போர் பதற்றங்கள் நிலம் 17ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்களேயானால் செவ்வாயினுடைய மாறுதல்கள் வரலும், அதாவது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 6/12/2025 வரலும் இந்த பதட்டமான சூழ்நிலை நிச்சயமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதன் மூலியமாக இந்த வெடி விபத்துக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். மழையினால் இந்தியாவில் நிறைய அழிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பனி, அதாவது மேக உடைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். அதாவது க்ளவுட் பஸ்ட்னு சொல்லக்கூடியது. அதை தவிர தண்ணீர் வழியாக இறப்புகள் அதிகமாக இருக்கும். தொழிலாளர்கள் புரட்சி செய்யக்கூடிய காலகட்டம், புரட்சியாளர்கள் கொடி தூக்கக்கூடிய, அரசாங்கத்தை எதிர்த்து கொடி தூக்கக்கூடிய காலகட்டமாக அமைக்கும். ஏன்னா குருவும் வக்கர நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் அரசாங்கத்துக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். பூமி சம்பந்தமான தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன், நெருப்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறு சிறு உடல் உபாதைகள், கோளாறுகள் வரும். ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டு கொஞ்சம் அடிவாங்கக்கூடும், அதாவது இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ரொம்ப ஜாகிரதையாக ரியல் எஸ்டேட் வச்சுருக்கவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்து போகிறது ரொம்பவுமே நல்லது. இப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன கெடுபலன்கள் இருக்குது, அதே போல் என்னென்ன எளிய பரிகாரங்கள் இருக்குது, என்னென்ன நாட்களில் புதிய முயற்சிகளை தடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்ப்போமா? அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ராசிநாதனான குரு பகவான் ராசிக்கு 5ல் திரிகோணத்தில் இருக்கார். திரிகோணத்தில் இருக்கிறது மட்டும் இல்லை, உங்களுடைய ராசியை தன்னுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அதி அற்புதமான மாதம் அப்படின்றது இந்த கார்த்திகை மாதம். சாமி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷம் நீடிக்குமா? கண்டிப்பாக நீடிக்கும். அவர் அங்கே உச்சத்தில் இருக்கார், ஆனாலும் வக்கரத்தில் இருக்கிறாரு. என்ன சாமி ஒரு பொடி வைக்கிறீங்களே? அவர் வக்கரத்தில் இருந்தாலும் நின்ற இடத்துக்கு மட்டும்தான் ப்ராப்ளமே தவிர பார்த்த இடம் பலம் பெறும். குரு பார்க்க கோடி நன்மை. குரு ராசியை பார்க்குறாரு. வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆகமா உண்டு. சரி, இதை தவிர ராசிக்கு 9ஆம் இடத்துல 9ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறாரு. இதை தவிர 6ஆம் அதிபதியான சூரியனும் அங்கே இருக்கிறாரு. நீண்ட நாட்களாக வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு முயற்சி செய்யக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அதி அற்புதமான மாதம். இப்போ இடம் வாங்கி வாஸ்து செய்யக்கூடிய நாளும் இந்த கார்த்திகை மாதத்தில் வருது. அது எப்போ வருது அப்படின்னாக்க 24/11/2025. அப்போ இடம் வாங்கி இடத்துக்குண்டான வாஸ்து பூஜையை போட்டாச்சு அப்படின்னு சொன்னாக்க வீடு நல்லபடியாக கட்டி முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2க்கும் 9க்கும் உடைய செவ்வாய் 9லேயே இருக்கார். கேட்ட இடத்துல பொருளாதாரம் கொட்டக்கூடிய காலகட்டம். அது என்ன சாமி அப்படின்னாக்க ராசி அதிபதியோடைய விசேஷ பார்வை
அப்படின்றது உங்களுடைய 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். எப்படி பைப்பை திறந்தா என்ன பிசுறு இல்லாமல் கொட்டுமோ, கேட்ட இடத்துல பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த மீனராசியை சேர்ந்த உயர்கல்விக்கு உண்டான எக்ஸாமான IIT, JEE, நீட்டு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு வெற்றியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நம்ம எப்பொழுதுமே பலன்கள் சொல்லக்கூடியது அப்படின்றது, மாசாந்திர பலன்கள் சொல்லக்கூடியது அப்படின்றது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் சூரியன், அங்காரகன், புதன் மற்றும் சுக்கிரன். இந்த புதனும் சுக்கிரனும் மீனராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களும் கொடுப்பார் அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மீன ராசியை பொறுத்தவரையிலும் 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கார். அதாவது சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கார். 3, 8 அதிபதி. இவ்வளோ நாளாக வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவங்க, ஏன்னா ஏற்கனவே 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு. 7.5 சனி கிட்டத்தட்ட 2 வருஷமாக ஓடின்னு இருக்கு. அவளுக்கு இப்போ பார்த்தாலேயானால் சனி வக்கர நிவர்த்தியம் அடைஞ்சு விடுறார் 17ஆம் தேதியிலேருந்து. அதனால் இவ்வளவு நாளாக வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. மறைந்து இருந்து பொருள் ஈட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. அவர்களுக்கு பார்த்தீங்களேனால் இந்த வீடு சம்பந்தமாக ஷேர் மார்க்கெட் மூலியமாக பண வரவு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். இளைய சகோதரர்களோடு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம். ஏன்னா ராசிநாதனே ராசியை பார்க்குறார். 5ஆம் இடத்துல, அதாவது 1ஆம் இடத்துல உட்காந்து உங்களுடைய ராசியே மீனராசி பார்க்குறார். இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இருந்தாலும் உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் உடல்நிலை உபாதைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய வேலை கிடைக்கும். வேலைக்காக வெளியூர் வெளிமாநிலம் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. வெளிநாட்டுக்கு போக வேண்டிய டிரான்ஸ்ஃபர் இருக்கும். அதாவது இப்போ இருக்கிற இடத்த விட்டு வெளியில் போக வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தும். ஏன்னா 6ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல போய் உட்காந்து குருவின் பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். 9ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுப்பார். புதன் உங்களுடைய சப்தமாதிபதி 4, 7க்கு அதிபதி. அவர் போய் 8ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால புதுசாக வீடு வாங்கி இந்த மாதிரியான விஷயங்களில் சற்று கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்ளம்லாம் வரும். ஏன்னா 7.5 சனி வேறு. அதனால் பணம் வர வேண்டிய இடத்துலேருந்து சற்று பணம் வராமல் தொங்கலாக நிற்கும். 8ஆம் இடத்துல போய் 4ஆம் அதிபதி போய் நிற்கிறதுனால எதிர்பார்த்த இடத்துலேருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் சற்று கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 7.5 சனின்றதுனால உடல் உபாதைகளை கொடுக்கும். மன அழுத்தத்தை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர்னு பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக வேணுன்ற மாதிரி கேட்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஓரளவு சுமாராக இருக்கும். இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் வெற்றி பெறும். ஆனால் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது. அந்த சில நாட்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம ஐயா கிட்ட கேட்போம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவு விசேஷத்தை கொடுக்கல அப்படின்னா எந்த கோவிலுக்கு போனால் அந்த பரிகார ஸ்தலமாக அமையும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா அற்புதமாக சொன்னீங்க. இந்த மீனராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றது ஜனன சந்திரனிலிருந்து கோல்சார சந்திரன் 8ஆம் இடத்துக்கு வருது சந்திராஷ்டம தினங்கள். அது இந்த காலகட்டங்களில் மீனராசி என்பவர்களுக்கு 4 தினங்கள் வருது. அது என்னென்னு பார்க்கலாமா? 18, 11, 2025 மற்றும் 19, 11, 2025 இந்த 2 நாளும் நவம்பர் மாதத்தில் வருது. இதை தவிர டிசம்பர் மாதத்துலேயும் 2 நாட்கள் வருது. அது என்னென்ன அப்படின்னாக்க 14, 12, 2025 மற்றும் கார்த்திகை முடியக்கூடிய நாளான 15, 12, 2025. அப்போ இந்த பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க மாதம் பிறக்கிறதுக்கு அடுத்த நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம், அதுக்கு அடுத்த நாள் சந்திராஷ்டமம். அதே போல் கார்த்திகை மாதம் முடியக்கூடிய நாளான 15, 12, 2025 சந்திராஷ்டமம். அப்போ இந்த 4 நாளும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். புதிய முயற்சிகள், புதிய முடிவுகள், வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த 4 நாட்களும் தவிர்ப்பது மிக சிறந்தது. சரி, இந்த மீனராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அல்லது அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க வணங்கக்கூடிய தெய்வம் அப்படின்றது எம்பெருமான் தட்சிணாமூர்த்தி. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு கோயிலில் உள்ள தட்சிணாமூர்த்தி, இந்த தட்சிணாமூர்த்திக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க வெள்ளை மூக்கு கடலை மாலை, அதோட எண்ணிக்கை 54 அல்லது 108. இந்த எண்ணிக்கையில் இந்த ஒவ்வொரு வியாழக்கிழமையும்
17/11/2025 15/12/2025 வரையிலும் வரக்கூடிய வியாழக்கிழமையில் 54 எண்ணிக்கை மற்றும் 108 எண்ணிக்கையில் ஏதாவது ஒரு எண்ணிக்கையில் வெள்ளை மூக்கு கடலை மாலை வாங்கி அந்த தட்சிணாமூர்த்திக்கு போட்டுட்டு வழிபடுறது சிறப்பாக இருக்கும். சரி, அதுக்கு அடுத்தது அந்த மாதத்தில் வரக்கூடிய 17/11/2025 15/12/2025 வரக்கூடிய கடைசி வியாழக்கிழமை அன்னைக்கு வெள்ளை மூக்கு கடலை சுண்டல் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணும்பொழுது வாய் வாழ்த்தாவிட்டாலும் வயிறு வாழ்த்துமா, வயிறு வாழ்த்தும். சரி, அப்போ இந்த 2 காரியத்தையும் செஞ்சோம்னாக்க வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் விலகுமா, விலகும். சரி, மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க மீனராசி என்பர்களுக்கு இந்த 17/11/2025 15/12/2025 வரையிலும் என்னென்ன நற்காரியங்கள் என்னென்ன கெடுகாரியங்களை கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, மீன ராசியை பொறுத்தவரையில் 7.5 சனி ஆரம்பித்தாச்சு. விரய சனி, அதாவது சனி பகவான் வக்கர நிவர்த்தியம் அடைஞ்சிடுறார். அதனால் விரய சனி கொஞ்சம் அதிகமாக இதுவாக இருக்கும். வெளிநாடு போக வேண்டி பார்த்துட்டு இருந்தீங்களே, ஆனால் அதாவது உங்களுக்கு வேலை நிமித்தமாக வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இடத்தை விட்டு வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். உடல் நலத்தில் சற்று முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பணவரவு சற்று கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய வீடு மனை கட்டுறீங்க அப்படின்னா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் அதிகமான முதலீடுகள் தேவைப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தந்தையின் மூலியமாக மூலதனம் வரக்கூடிய வாய்ப்பு. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் சில நேரங்களில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய தாயை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல ஒரு போட்டியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் இடத்தை விட்டு பெயரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு 80 விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் இருக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.